ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மேலே வந்த ஒரு தொழிலதிபர் தன்னோட பையன் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறதை நினச்சி மனசு ரொம்ப வருத்தப்பட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கு அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, உன் பையனை ஒரு நாள் என் கூட அனுப்பி வை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் போயிட்டு ராமங்கிள் உன்னை வர சொன்னார், போய் என்னன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு அனுப்பினோடனே இவனும் போயிருக்கான். போயிட்டு இந்த பேக்கை எடுத்துக்கிட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லி ராம் சொல்லியிருக்காரு. இவனும் அந்த பேக்கை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிருக்கான். வெயிட்டாக இருந்திருக்கு. ஒரு மலைக்கிட்ட போயிட்டு நம்ம மேலே ஏறணும், வா, என்னால் அதை தூக்கிட்டு மேலே ஏற முடியாது, நீ ஏன் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தூக்கிட்டு ஏறக்கு சிரமமாக இருந்ததுனால தலை மேலே வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக மேலே கஷ்டப்பட்டு ஏறி வந்திருக்கான். உச்சிக்கு போன உடனே அந்த பைய கீழே உருட்டி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அங்கிள், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே தூக்கிட்டு வந்தேன் தெரியுமா? என்ன நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கீழே தூக்கி போடுன்னு சொல்லிட்டீங்க, என்னோட உழைப்பு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்டிருக்கான். ஏண்டா, ஒரு பையன் இந்த மலை மேலே தூக்கிட்டு வந்துட்டு அதை கீழே போட சொன்னால் உனக்கு இவ்வளோ கோவம் வருதே? உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பாரு, கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்க்குறியா செலவு பண்ணும்போது அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போதான் அந்த பையனுக்கு தன்னோட தப்பு என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கு. ஆமாம் அங்கிள், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, இனிமேல் நான் ரொம்ப கவனமாக இருக்கேன், நான் அப்படிலாம் ஊதாரித்தனமாக செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அவருக்கும் ரொம்ப சந்தோஷம், அந்த பையனோட அப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.